வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ மெட்ராஸ் குக்கிங் ஷோ. இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனலில் வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டலான்ட்டு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் உளுத்தம் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், பவுடர் சுகர் ஒரு கப் எடுத்திருக்கேன், நெய் ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை வந்து நம்ம இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் உளுத்தம் பருப்புல என்ன ரெசிபி பண்ண போறேன்னா உளுந்து லட்டு தான் பண்ண போறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறின உடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, உளுந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நரநரனும் இருக்கக்கூடாது. கரெக்டா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நான் இப்போ இந்த அரைச்சி வச்ச உளுந்த மாவை போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு வேணும்னா நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கப்பு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இப்போ நெய் பாருங்கள், நான் நல்லா உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலரிக்கலாம். நல்லா நம்ம கொஞ்சம் லட்டு பிடிக்கிற அளவுக்கு கலரிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, நான் சக்கரை வந்து நான் ஒரு கப்பு சொல்லியிருந்தேன், ஆனால் நான் வந்து 3/4 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு சக்கரை கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. ஸோ அதனால் 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு உளுந்துக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சிக்கலாம். மாதிரி நல்லா ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு சக்கரை போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி அந்த கோகோனட் பவுடர் இல்லைன்னா தேங்காய் துருவிக்கோங்க. நல்லா துருவிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உளுந்து போட்டு நம்ம பிசைறோம்ல, அப்போ போட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து முந்திரி கூட நீங்கள் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முந்திரி கூட இதில் நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பராக உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.